ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ உங்கள் பர்சனையே அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐ திங்க் ஃபினான்ஷியலாக வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஒரு போராட்டம் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக சம்வாட் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அது ரிலேட்டடாக கொஞ்சம் தூங்கவும் இல்லை, ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அண்ட் ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து அது சோகமாக காட்டாமல் எமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஈகோயிஸ்டாக வந்து காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் கொண்டு போகிறத பற்றி ஒரு பிளான் இருக்க தான் செய்யுது. பட் அது ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறது அவங்கள்ட்ட அப்பப்போ வருது போகுது. ஓகே, கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அண்டு சில பேருக்கு அவங்க வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க, நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துக்கலாம் அப்படின்னும் நினைக்கலாம் சில பேருக்கு. இல்லை சில பேர் எப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு நல்ல நியூ லவ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நியூ கமிட்மெண்ட் வந்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கலாம் சில பேருக்கு. ஓகே, அண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனோட அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து ஐ திங்க் இங்கே வந்து மணி ரிலேட்டடாக நடந்திருக்கு. ஸோ மணி வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ ஒரு அது ரிலேட்டடாக ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்டு, இல்லை இவங்க மேலே பழிய போட்டிருக்கலாம், இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஓகே, அதை அவங்க அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு இமோஷ்னலாகவுமே அவங்களுக்கு ஒரு லாஸ் இருக்குது. எப்படின்னா மேபி அதாவது உங்கள் மேலே ரொம்ப ஒரு அப்சஷன் இருந்தாலும் அவங்க வந்து ஈகோ இஷ்யூ இருக்குது. ஓகே, ரொம்ப அதிகமாக ஈகோ இருக்குது. அண்ட் அதனாலேயும் அதுவும் ஒரு காரணம். நான் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அதிலே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லாஸ் ஏற்பட்டதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற ஒரு கோபம், ஸ்டில் அந்த ஒரு உணர்வு வந்து இருக்கு. இந்த ரிஜெக்ஷன் ஏற்பட்டதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற ஒரு பழியை போட்டுட்டு இன்னும் இருக்காங்க. ஓகே, அண்ட் ஸ்பை பண்ணுறாங்க, ரைட். உண்மையை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. பட் அது ஆனால் என்ன அப்படின்னு ஸ்பை பண்ணால் எப்படி புரியும்? ஸோ பட் என்னென்னா வருவாங்க, நீங்கள் வந்து வாக்கவே பண்ணும்போது உங்களை தேடி வருவாங்க. ஸோ அவங்க வர்றது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்டில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கவே பண்ணால் கூட இப்போதைக்கு தானே வாக்கவே பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் இங்கே என்ன தெரியுதுன்னா, 2 பேர் சைடுமே சிச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்காத மாதிரி இருக்குது. நீங்களுமே புரிஞ்சுக்காமல் வாக்கவே பண்ணலாம், அவங்களுமே புரிஞ்சுக்காமலே வந்து எதையோ நினச்சி என்னதையோ வந்து ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தெரியுது. அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, பிளான் பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க, சம்திங் பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அண்டு அவங்களுடைய சக்ஸஸுக்கு வந்து அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாகவும் இருக்கிறாங்க.
அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சம்திங் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. பிளாக்டாகவும் இருக்காங்க. ஓகே. அது ஈகோ ப்ராப்ளம். அண்ட் எஸ், பட் என்ன பொறுமையாக நான் நினைக்கிறேன். அவங்க பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னா, பொறுமையாக கம்யூனிகேட் பண்ணலாம். எப்படின்னாலும் வந்து சக்ஸஸ் ஆக தான் போகுது. ஸோ பொறுமையாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்க நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, ஃபைன். Thank you for watching. I hope this may be helpful for you. I'll meet you in my next video. Take care. Bye bye.